சூரிய உதயத்துல இருந்து அஸ்தம வரைக்கும் நீ யாசகம் வாங்கணும். நீ யாசகம் வாங்கின பணத்தை இந்த கோயில்ல இருக்க ஆத்தா உண்டியிலேயே போடணும். இத 3 நாள் நீ செய்யணும். அப்படியே நீ நல்லபடியா யாசகம் எடுத்து முடிச்சுட்டா உன் மாங்கல்யத்துக்கு சொந்தக்காரனான உன் புருஷன் தனக்கு வந்த ஆபத்தை தூசி மாதிரி தட்டி எறிஞ்சிட்டு வெளியில வருவான். ஏ சஞ்சீவ், குணமாக நான் யாசகம் கேக்குறது என்ன வேணாலும் செய்வேன் சாமி. அவசரப்படாத அபிராமி. மனுஷங்க ரூபத்துல இந்த உலகத்துல இருக்கிற மோசமான மிருகங்கள் எல்லாம் நீ பார்க்க வேண்டியது வரும். உன்னோட தன்மானம், பொறுமை எல்லாம் சோதிக்கப்படும். பல இன்னல்களை நீ எதிர்கொள்ள வேண்டியது வரும். நீ அந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு பொறுமையா கோபப்படாம யாசகம் கேட்டு உன் நேர்த்தி கடனை நீ செஞ்சு முடிக்கணும். அப்படி நீ நல்லபடியா இந்த நேர்த்தி கடனை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் உன் புருஷன் பக்கத்துல அந்த காலனே நினைச்சாலும் நெருங்க முடியாது. நீ அதை செய்வியா? செய்யற சாமி. எவ்வளவு அசிங்கம் அவமானம் வந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் யாசகம் வாங்குறேன் சாமி. வாங்கின யாசகத்தை இந்த அம்மனுக்கு காணிக்கையா செலுத்துறேன். அண்ணா, இப்பவும் நான் சொல்றேன் சாமி, இந்த ஆத்தா எந்த தப்புமே பண்ணாத என் சஞ்சீவ வஞ்சிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அபிராமி, இந்த உலகத்துல காரண காரியம் இல்லாம எதுவுமே நடக்காது. உன் சிசுவை நீ பிரிஞ்சு இருக்கிறதுக்கும் உன் புருஷன் கண்ணு முழிக்காம இருக்கிறதுக்கும் நீ யாசகம் கேட்டு போறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. கணக்கு தான். இந்த உலகமே சிவனோட கணக்கு தான். இதெல்லாம் அந்த பரமேஸ்வரனோட கொண்டாட்டத்துக்காகத்தான். புரியல சாமி. புரியாது. இப்போ உனக்கு புரியாது. இது 30 வருஷத்து கணக்கு. இதெல்லாம் நேரம் வரும்போது தானா புரியும். அந்த பரமேஸ்வரனோட கும்பாபிஷேகத்தை இந்த உலகமே கொண்டாட போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. யோசிக்க தேவையில்லை. போய் சொன்னதை செய். மத்தத அந்த பரமேஸ்வரன் பாத்துக்குவான். மேடம், எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் சஞ்சீவா பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரி அபி. டைம் கிடைக்கும் போது நான் வந்து பாக்குறேன். வரேன். தேங்க்யூ. வாங்க மேடம். நான் யூஎஸ் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். டாக்டர் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. நாங்க கொடுக்குற அப்ளிகேஷன்ல நீங்க ஒரு சைன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நாங்க ஆபரேஷனுக்கான ஃபார்மாலிட்டி ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் சஞ்சீவ் கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டு நான் அப்புறமா சைன் பண்ணி கொடுக்கறேன். மேடம், சஞ்சீவ் இப்ப அன்கான்சியஸ்ல இருக்காரு. நீங்க அன்கான்சியஸ்ல இருக்கிறவர்கிட்ட என்ன பேச போறீங்க? இல்ல மேடம், உங்களோட ஃபீலிங் எனக்கு புரியுது. நான் சயின்ஸ சொல்றேன். நீங்க சஞ்சீவ் கிட்ட என்ன பேசினாலும் அது அவருடைய காது வரைக்கும் போகுமே தவிர மூளைக்கு போகாது. அவரால நீங்க சொல்றத புரிஞ்சிக்க முடியாது. சார், என் காதல் உங்க சயின்ஸை விட பெருசு சார்.
அதை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. நான் பேசினா அது என் சஞ்சீவுக்கு எங்க இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் கேட்கும். நீங்க வெளியே போங்க, நான் சஞ்சீவ் கிட்ட பேசிட்டு வரேன். போலாம். சஞ்சீவ், நான் பேசுறது உனக்கு கேட்காதுன்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா எனக்கு தெரியும் சஞ்சீவ், நான் பேசுறது உனக்கு கேட்கும்னு. சஞ்சீவ், எனக்கு ஏன் உயிரை விட முக்கியமானவங்க 2 பேர் தான். ஒன்னு நீ, இன்னொன்னு நம்ம பாப்பா. உங்க 2 பேரையும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம உறவை யாராலையும் கல்லெறிஞ்சு கலைச்சிட முடியாது. நான் கலைக்கவும் விட மாட்டேன். ஏன் மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அப்பாக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அம்மா 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 ஏன் மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அப்பாக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? உள்ள போய் பார்க்கலாமா? அப்பா! சீதா, நீ இந்த வீட்டு படியை தாண்டி அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இனிமே எந்த காலத்திலேயே இந்த வீட்டு படியை திரும்ப மிதிக்கவே கூடாது. நீ ஏன் என்கிட்ட செருப்பு போட மாட்டேங்கிறன்னு அடிக்கடி கேப்பல்ல, அது ஏன்னு நான் இப்ப சொல்லட்டா? நம்ம வீட்டை விட்டு வந்து ஒரு கோயில்ல தங்கி இருந்தோம்ல, நீ கூட எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர போனியே. அப்போ ஸ்ரீஜா அங்க வந்தா. நீ 10 கோடிக்கு கடன்காரனாக அவதான் காரணம். கடனை திருப்பி கட்ட முடியாம உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி காட்டுறேன்னு என்கிட்ட சவால் விட்டா. நீ உன் புள்ளைய விட்டுட்டு இருக்கிற மாதிரி சஞ்சீவையும் காப்பாத்த முடியாம அவனையும் விட்டுட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உன்னை தெரு தெருவா சுத்த வைக்கிற. இது சேலஞ்ச். நீயும் பாப்பாவும் இல்லாம நான் பைத்தியமா ரோட்ல அலையணுமா? அந்த ஸ்ரீஜா சொல்றா. உன்னை அந்த ஸ்ரீஜா ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்லும் போதே அப்படியே அவ கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாமான்னு எனக்கு தோணுச்சு.
சந்தோஷ்காக விட்டேன். ஐயா ஐயாக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? யாராவது எந்திரிங்களே, யாராவது இருக்கீங்களா? அப்பாக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, போய் என்னன்னு பாருங்க. ஐயோ யாருமே வர மாட்டேங்கிறாங்களே. ஐயோ யாராவது வாங்களே. ஐயோ இதுக்கு மேல யோசிக்க கூடாது. இந்த வீட்டு வாசல் படிய தாண்டி வர வேண்டிய நிலைமை எனக்கு திரும்ப வராதுப்பா. சாகுற வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன். அக்கா ஏதோ சத்தம் கேக்குது. என்னங்க என்னங்க ஏதோ சத்தம் கேக்குது. இல்ல என்ன ஆனாலும் சரி, இதுக்கு மேல யோசிக்க கூடாது. முதல்ல அப்பாவை போய் பார்க்கணும். அப்பா அப்போ நான் ஸ்ரீஜா கிட்ட சவால் விட்டேன். என் சஞ்சீவை ஏமாத்தி 10 கோடிக்கு கடன்காரன் ஆக்கிட்டலடி. சொன்ன தேதிக்குள்ள இந்த கடன் அடைச்சு ஏன் சஞ்சீவ இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து 10 மடங்கு பெரிய நிலைமைக்கு கொண்டு வருவேன்னு நான் அவகிட்ட சொன்னேன். சார் அங்க பாருங்க, சஞ்சீவ் சாரோட பல்ஸ் ரொம்ப ரைஸ் ஆகுது சார். இந்த ஊரே கொண்டாடுற பணக்காரன் ஆக்கி காட்டுறேன்னு நான் அவகிட்ட சவால் விட்டேன். இது எப்படி சாத்தியம்? நார்மல் மனுஷனுக்கு எமோஷனுக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி ஹார்ட் பீட் துடிக்கும். அதே மாதிரி அன்கான்சியஸ்ல இருக்கிற சஞ்சீவுக்கும் துடிக்குது. அப்போ சஞ்சீவ் அபி பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காரோ? காணாம போன நம்ம குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு இந்த ஊர் உலகமே பொறாமப்படுற அளவுக்கு நாங்க 3 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறோம்னு அவகிட்ட நான் சவால் விட்டேன். முடிஞ்சா செஞ்சு பாரு. அந்த சவால நான் ஜெயிக்கிற வரைக்கும் என் கால செருப்பு தொடாதுன்னு அந்த அம்மன் முன்னாடி நான் கங்கணம் கட்டினேன். இப்ப நான் உன் சன்னதி முன்னாடி என் கால்ல இருக்கிற செருப்பை கழட்டி விட்டுருக்கேன். இந்த நொடியிலிருந்து நான் எடுத்த சபதத்துல நான் ஜெயிக்கிற வரைக்கும் என்னோட பாதம் செருப்பை தொடாது. அதனாலதான் சஞ்சீவ், நான் செருப்பு போடுறதையே விட்டுட்டேன். நான் விட்ட சவால்ல நாம ஜெயிக்கணும் சஞ்சீவ். உன் கடனை அடைக்கணும். நம்ம பாப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும். நீ 10 மடங்கு பெரிய பணக்காரன் ஆகணும். நீ, நான், பாப்பா நம்ம 3 பேரும் சந்தோஷமா வாழணும் சஞ்சீவ். என்னாச்சுமா? அப்பா அப்பா தண்ணி தண்ணி. ஐயா இந்தாங்க ஐயா, மாத்திரை போடுங்க ஐயா.
என்னமாச்சு? ஐயா. என்னமாச்சு? ஐயா என்னங்க ஆச்சு? ஐயாக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஐயாவுக்கு தான் நெஞ்சு வலி இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அவர் கூட நைட் யாராவது துணைக்கு இருக்க வேண்டாமா? கூடதாம்மா இருந்தோம். ஐயா தான் வேணான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஐயா என்னாச்சுயா? என்னாச்சுங்கய்யா? ஐயா ஐயாவுக்கு என்னாச்சு? ஐயாவுக்கு என்னாச்சுமா? ஐயாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏதோ பிரச்சனையோடு சந்தேகப்பட்டு உள்ள வந்து பார்த்தேன். நான் வந்ததும் நல்லதா போச்சு. நான் உடனே டாக்டர் கால் பண்றேம்மா. வேணாம். பரமேஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் சாக மாட்டேன். பெத்த பொண்ணு வைராக்கியத்தை விட்டு வந்து உயிரை காப்பாத்தியும் இந்த ஐயாவுக்கு தான் பொண்ணு மேல இருக்கிற கோவம் இன்னும் போகலையே. மாமா, நான் வேற வழி இல்லாம தான் படிய தாண்டி உள்ள வந்தேன். அதுக்கு ஐயாவை என்ன மன்னிச்சிட சொல்லுங்க மாமா. ஐயா இப்ப கூட நீங்க உங்க பொண்ண நான் தூங்கணும். எல்லாரும் வெளியே போங்க. நீ எழுந்திருச்சு வரணும் சஞ்சீவ். நமக்கு நிறைய வேலை இருக்கு சஞ்சீவ். சஞ்சீவ், இந்த டாக்டர் சொல்றதெல்லாம் நீ நம்பாத. அதெல்லாம் நம்மள பயமுறுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை. நான் இன்னைக்கு கோயில்ல ஒரு சித்தரை பார்த்தேன். அவரு சொன்னாரு, உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதா. நான் 3 நாள் ரோட்ல நின்னு யாசகம் எடுத்து அந்த அந்த காசை அம்மனுக்கு காணிக்கையாக்குனா நீ கண்டிப்பா குணமாயிடுவியா. அவ்வளவுதானா? அதனால நீ கவலைப்படாத சஞ்சீவ். உன்னை நான் காப்பாத்துவேன். என் மாங்கல்யம் உனக்கு அரணா இருந்து உன்னை காவல் காக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நீ 3 நாள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்க வந்து படுத்திருக்க. அவ்வளவுதான். சீதாமா, நீங்க மட்டும் உங்க வைராக்கியத்தை விட்டு கொடுத்து வீட்டுக்குள்ள போகலன்னா ஐயாவுக்கு என்ன ஆயிருக்குமோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலமா. நீங்க உங்க பிள்ளையை காப்பாத்த இங்க வரல, உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. அந்த பரமேஸ்வரன் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க ஐயா உங்ககிட்ட பேசலன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஐயாவுக்கு உங்க மேல இருக்கிற கோபத்துக்கு காரணம் நீங்க இந்த வீட்டை விட்டு போனது மட்டும் இல்லம்மா, அதை விட ஒரு பெரிய காரணம் இருக்கு. உனக்கு 3 நாள் தான் டைம் சஞ்சீவ். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் நமக்கு நிக்க கூட டைம் இல்லாத அளவுக்கு நிறைய வேலை இருக்கு. அபிய நான் சாதாரணமா நினைச்சிட்டேன். அவங்க கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. இல்லனா இந்த மாதிரி மிராக்கல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நர்ஸ், இனிமே நீங்க சஞ்சீவ் பத்தி அபி கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பேசுங்க. ஓகே டாக்டர். ஆ.
பொறுமையா பேசி ஃபார்ம்ல சைன் வாங்குங்க. ஓகே டாக்டர். கவனமா. சரி. போலாம்.